ஐயா வணக்கம் ஐயா. மணி சார், வணக்கம் மணி சார். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 6ஆம் எண், சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட 6ஆம் எண். 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி இந்த தேதியில் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள், வாழ்வாதாரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஐயா. 6, 15, 24 முழுக்க முழுக்க சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்ட எண். நமக்கு சுக்கிரன்னாலே அலாதி பிரியம். பாருங்க, மேக்சிமம் ஆல் 6ல கார் நம்பரு, ஆல் 6ல ஃபோன் நம்பரு, 6 முடிகிற மாதிரி ஃபோன் நம்பரு. 6 ஒரு ஹீரோ மாதிரி. 6 ஒரு ஹீரோ மாதிரி. அப்போ 6ஆம் நம்பர்ல யாரு வச்சுக்கிட்டு அந்த ஃபோன் நம்பர்ஸ் இருந்தா கூட 6ஆம் தேதியில பிறந்திருந்தாலும் 6ஆம் நம்பருக்கு நமக்குள்ள இருந்தாலும் நம்மகிட்ட கண்டிப்பாக மகாலட்சுமி கடாட்சம் வந்துவிடும். மகாலட்சுமி கடாட்சம் இயற்கையா வந்துடும். 6 சுக்கிரனுங்க. சுக்கிரன்கிறது எல்லாத்துக்கும் பிடிக்காத என்ன? சுக்கிரன் வந்துருச்சு, அவனுக்கு என்னப்பா இனி நடக்குது, பட்டைய கலப்ப போறேன், ஊரை பிடிச்சிட்டு கொடுக்க போகுது. கார் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் போறான், நல்ல செருப்பு போட்டுறான், டைகி எல்லாம் அடிச்சுக்கிறான், ஆள் பளிச்சுன்னு இருக்கிறான். சுக்கிரன். அப்போ வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். இந்த உலகம் அப்பேற்பட்ட உலகம். அதனால இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் இவர்கள் இருக்குதோ இல்லையோ நச்சுன்னு வாழ்ற மாதிரியான வாழ்க்கையை மற்றவங்க கண்ணுக்கு உறுத்துற மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ போறாங்க. ஏன்னா 6ஆம் தேதிங்கிறது முழுக்க முழுக்க சுக்கிரன் இல்லையா? அப்ப நல்ல பர்ஃப்யூம் போடுறது, தன்னை அழகா வச்சுக்கிறது, நல்ல உடை அணிகிறது, நல்ல காஸ்ட்லியான உடை அணிகிறது, வாசனை திரவியங்கள் நிறைய பயன்படுத்துறது, பொட்டு சந்தனமெல்லாம் வச்சுட்டு ஜம்முன்னு இருக்கிறது, பெண்களா இருந்தால் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது, ஹை ஹீல்ஸ் போட்டுக்கிறது, நல்ல பட்டு வேட்டி பட்டு சட்டை அல்லது பெண்கள் பட்டு சேலை அணிகிறது, ஆண்களாக இருந்தால் பட்டு வேட்டி பட்டு சட்டை அணிகிறது. அதே போல வஸ்திரங்கள் நிறைய வாங்கி வச்சுக்கிறது. தீபாவளி பொங்கல்னு வந்தால் நிறைய உடை எடுத்துக்கிறது, நிறைய செப்பல் எடுத்துக்கிறது, ஹேண்ட்பேக்கு, செல்ஃபோனு, காரு, வீடு, வீட்டுக்கான பெயிண்டிங்கு, வீட்டில் அழகு பொருட்கள், ஆர்ச், வீட்லேயே ஆர்ச் டிசைனிங்கு, வீட்டை கெஸ்ட்டுக்கு வந்தாங்கன்னா அழகுபடுத்தி அலங்காரப்படுத்தி பர்ஃப்யூம் எல்லாம் போட்டு பந்தாவா வச்சுக்கிறது. இதெல்லாம் சுக்கிரன். பளிச்சுன்னு இருக்கணும், பார்த்தாலே ஒரு தனித்துவம் தெரியும். தனித்துவமா பார்த்தாலே இந்த நகை எங்கப்பா எடுத்த? ஒயிட் ஷர்ட்னா மின்னுது, எங்க எடுத்த? மீட்டர் ஒரு 2000-3000 ரூபா வருமா? அப்படி ஒருத்தர் நம்மளை பார்த்து விசாரிச்சாலோ பொறாமைப்பட்டாலோ நீங்க முழுக்க முழுக்க சுக்கிரனோட ஆதிக்கமே. என்ன பளிச்சுன்னு இருக்கீங்க அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்ப பாருங்க, நீங்க கார்ல போகும்போது தலை சீவிட்டு தான் கீழே இறங்குறது, முகத்தை எல்லாம் தொடச்சிட்டு கீழே இறங்குறது. லேடிஸா இருந்தா நெயில் பாலிஷ் பேக்லயே வச்சுக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வர்றது. நம்மளை எல்லாரும் ரசிக்கணுமா, நம்மளை எல்லாரும் பார்க்கணுமா, இதெல்லாம் சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப சுக்கிரனாலே ரசித்து ருசித்து உண்ணக்கூடிய உணவுகளையும் குறிக்கும். ரசித்து விதவிதமா புளிப்பு உணவுன்னா ரொம்ப பிரியம். நீங்க என்ன கோடீஸ்வரனா இருந்தாலும் ரோட்டோரத்துல மாங்காயை பார்த்துட்டாங்கன்னா விட மாட்டாங்க. புளிப்பு உணவு இல்லையா? அன்னாச்சி பழம் புளிப்பு உணவு இல்லையா? இது இவங்களுக்கு அலாதி பிரியம். இந்த சுக்கிரனோட ஆதிக்கம் ரொம்ப விரும்பும், நான் இதை சாப்பிடணும் அப்படின்னு. தன்னை அலங்காரமாக வைத்துக் கொள்ள நினைக்கின்ற ஒரு ஆளுமையான எண் 6ஆம் எண், 15ஆம் எண், 24ஆம் எண். அப்ப ஆளுமையா தன்னை அலங்காரமா வச்சுக்கணும்னு நினைக்கிற எண்ணு இது. ஆடம்பரமா இருக்கிற எண்ணு இதுதான். உங்க காசே இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற பைசாவுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆடம்பரமா தான் இருப்பீங்க, கம்மியா இருக்க மாட்டீங்க. நீங்க ஒரு அன்றாட தினம் போனா எனக்கு வருமானம் சொல்றவங்க கூட தன்னை அழகாக வைத்துக் கொள்ள, தன்னை லக்ஸுரியஸாக நல்ல லைஃப் ஏற்படுத்திக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்துடும். இது 6ஆம் நம்பர்ல இருக்கிற ஒரு விஷயம். இவங்களை பணம் இல்லை, இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. எப்பவுமே ரெடிமேடா ஒரு சிரிப்பு, அழகான ஒரு புன்னகை, தன்னை அழகா வச்சுக்கிறதுக்கான எல்லா நேர்த்தியும் உண்டு. ஸ்டைல், கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறது. இந்த குழந்தைகளே பாருங்க சுக்கிரன் ஆதிக்கம். எந்நேரம் பார்த்தாலும் செல்போனு, சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, தூக்கம், விளையாட்டு, டிராவலிங்கு, ஹோட்டலு, இதெல்லாம் இவங்களுக்கு அலாதி பிரியமா இருக்கு. 6, 15, 24 பிறந்தா இதெல்லாம் இருக்கு. குழந்தைகளுக்கே பாருங்க இது இருக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது,
இந்த ஒரு 15 வயசு 20 வயசு பையங்கள்லாம் இருந்தாங்கன்னா அந்த ஃபுட்டு சம்பந்தமான விஷயம் இருக்கும் பாருங்க, அதையெல்லாம் யூடியூப்ல பார்த்துக்கிட்டே இருக்குது. எங்க நல்லா சமைக்கிறாங்க, யாரு நல்லா சாப்பிட்றாங்க, நமக்கு எங்க போனா ஃபுட்டு நல்லா கிடைக்கும். அந்த லக்ஸுரி வந்துடும் இல்லைங்களா ஐயா? 6ஆம் தேதினால இயற்கையாகவே வந்து தன்னை அழகா வச்சுக்கணும், மெருகேற்றிக்கணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ட்ரெஸ்ஸுனால ட்ரெஸ் நச்சுன்னு வச்சிருப்பாங்க. அது பிராண்டு. ஆமா, பிராண்டு. இந்த பெட்ரூம் எல்லாம் அழகா வச்சுக்கிறது, சமையல் ரூம் எல்லாம் பாத்தீங்கன்னா தேவையோ இல்லையோ எண்ணெய் கடலப்பருப்பு பொருள்கள் எல்லாம் வாங்கி கூச்சி வச்சுக்கிறது, இதெல்லாம் 6ஆம் தேதி செஞ்சிடும். இதே பெண்கள் பிறந்திருந்தாங்கன்னா நகை கம்மல் மூக்குத்தின்னு எதையாவது ஒன்று அழகுபடுத்திக்கிறதுக்கு தனக்கு வாங்கிட்டே இருப்பாங்க. காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம், கருவளையம் விழுந்துருச்சு சரி பண்றேன், பியூட்டி பார்லர் போறேன், ஐப்ரோ எடுக்கிறேன், ஹேர் கட் பண்ணிக்கிறேன், ஹேர் க்ளோவிங்க, அது என்னென்னமோ இருக்குல்ல, அதெல்லாம் தெரியல, இதெல்லாம் பண்றது சுக்கரன். அப்ப இப்படித்தான் இவங்க அழகா தன்னை அழகா வச்சுக்கிறது. நகம் கூட அழகா வச்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. நகத்தை கூட ரொம்ப கிளீனா நீட்டா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதெல்லாமே வந்து கிரகங்களோட வேலை தான். பல்லு அழகா இருக்கணும், நகம் அழகா இருக்கணும்னா செவ்வாய் சுக்கரன். இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பல்லெல்லாம் நல்லா வரிசையா அழகா போய் அதுக்குன்னு மெனக்கடல் வச்சு மருத்துவரை பார்த்து சரி பண்ணிட்டு வரதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. ஏன்னா 6ஆம் தேதி இல்லையா, இந்த 2 முடி மட்டும் இப்படி சுருட்டி விட்டுட்டு தன்னை அழகா வச்சுக்கணும். இது எல்லாமே இந்த முடியில ஒரு ஆர்ச், இது சுக்கரன் சார். நல்ல பேனா வச்சுக்கிறது சார், நல்ல கார் சார், லக்ஸுரியஸான கார் சார், கம்ஃபர்ட்டா வச்சுக்கிறது, நல்ல லைஃப உலகத்தை என்ஜாய் பண்ற எல்லா ஜோன், இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னா அது சுக்கரனுடைய ஆளுமையே. ரெசார்ட்டுக்கு போறேன், கடற்கரையில தங்குறேன், வெளிநாடு டூர் போயிட்டு வரேன், விமான பயணம் பண்றேன், ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்துட்டு வெளியில போயிட்டு வரேன், இது எல்லாமே சுக்கரன் சார். சுக்கரன் இல்லைன்னா ஒரு பிரம்மாண்டமும் இல்லை, பிரமாதமும் இல்லை. பிரமாதமா இருக்குப்பா, பிரம்மாண்டமா இருக்குப்பான்னா சுக்கரன் வந்துடுறாரு. இந்த தீராத பிரம்மாண்டமான ஆசைகளை வந்து அதிகப்படியா உள்ள போட்டு உள்ள உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து சுக்கரன் ராகு. இவங்களுக்கு ஆசைகள் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். சுக்கரன் ராகு உணவு அப்படித்தான், ஒரு விருந்து மாதிரி வகை வகையா இருந்தா தான் சாப்பிடுவாங்க. அந்த முயற்சி கம்மியா இருந்தா பிடிக்காது. என்னது ரவையா, என்னது கோதுமை உப்புமாவா, அதை நீயே தின்னுக்க அப்படின்னு உடனே இதுல ஆர்டர் போட்டு நான்வெஜ் அப்படி வெஜ்ஜில் இப்படின்ட்டு ஒரு 4 ஐட்டத்தை போட்டு சாப்பிட்டா தான் அது நிம்மதியை தூங்கும். வர டீ குடிக்கிறதா, வர காஃபியா, நமக்கெல்லாம் ஒட்டகப்பால்ல தான் காஃபி வேணும், இதெல்லாம் கொடுத்தா தான் நமக்கு தெம்பா இருக்கும்பா அப்படின்னா அங்க ஒரு அழகு. இந்த முகத்துல எல்லாம் ஜிகுனா, இந்த நம்ம 80s 90s எல்லாம் ராமராஜன் சாரு பாத்தீங்கன்னா நல்லா ஜிகுனா இந்த மாதிரி எல்லாம் கலர் கலரா போட்டுக்கிட்டு வருவாங்க. இதெல்லாமே சுக்கிரனுடைய ஆதிக்கம் தான். அதே போல நடிகர்கள், சினிமா துறை, ஸ்டுடியோ, இப்ப நம்ம ஸ்டுடியோவில் உட்காந்து பேசுறோம்ல, இது சுக்கிரன் தான். இப்ப சுக்கிரன் நல்லா இருந்ததுன்னா அந்த ஸ்டுடியோ ரொம்ப அழகா நல்லா வச்சு அதுல உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப அந்த சுக்கிரன் மெருகேற மெருகேற நம்ம எண்ணங்கள் தோற்றங்கள் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். ஒரு ஹோட்டலுக்கு போய் தங்குறோம், 6000 ரூபாய்க்கு சுமாராக தான் இருக்குது, 12000 ரூபாய்க்கு ரூம் நல்லா இருக்கு, 12000 ரூபாயிலே தங்கிடுவோம் அப்படின்னா அந்த சுக்கிரன் தன்னை பெருமையாக மிகுதியாக அழகாக ரொம்ப பெரிய பிரம்மாண்டமாக பிராண்டடாக எப்பவுமே தன்னை நினைச்சுக்கிட்டே இருந்தா அது சுக்கிரன் தான். அது 6ஆம் நம்பர், 14ஆம் நம்பர், 15ஆம் நம்பர், 24ஆம் நம்பர். இவங்க வந்து இருக்கிற அளவுக்கு வாழ்ந்தா கூட அதுல கொஞ்சம் லக்ஸுரி இருக்குங்கிறத என்னுடைய கருத்து. பர்ஃப்யூம், அழகு சாதனம், இதெல்லாமே சுக்கிரன். அதே போல பாத்தீங்கன்னா சமையல் ஒரு கலை, நல்லா சமைப்பாங்க. டிரைவிங் ஒரு கலை, நல்ல வண்டி ஓட்டுவாங்க. உடை ஒரு கலை, நல்ல உடை அணிஞ்சுக்குவாங்க. மேக்கப் ஒரு கலை, தன்னை நல்லா மேக்கப் பண்ணி வச்சுக்குவாங்க. பேச்சு ஒரு கலை, அழகா பேசுவாங்க. எல்லாமே சுக்கிரன் தான். நம்ம கடந்த பதிவுல கூட பாத்துருந்தீங்க, இந்த 2 சுக்கிரன்லாம் இருந்துச்சுன்னா பொலைட்டா அப்படி பேசுவாங்க, வயசுல பேசிட்டு அப்படியே மெல்ட் பண்ணிடுவாங்க. பேசி மெல்ட் பண்றதெல்லாம் சுக்கிரனுக்கு அழகா தெரியும். சுக்கிரன்னாலே நடிகர்கள் இல்லையா, லக்னத்துல சுக்கிரன் இருந்தாலே யாருகிட்ட எப்படி ஆக்ட் பண்ணா என்ன வேலை நடக்குன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். சுக்கிரனுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அழுதா வேலை நடக்குமா, பாசமா இருந்தா வேலை நடக்குமா, இல்ல அதிகாரம் பண்ணா வேலை நடக்குமா, எல்லாம் அழகா தெரிஞ்சு வச்சு ஆப்போசிட்ல யார் உட்காந்துருக்கா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கிற ஆளுக்கு தகுந்த மாதிரி அந்த சுக்கிரன் கிட்ட இருந்து அந்த வார்த்தை வரும். அழகா டியூன் பண்ணி பட்டையை கிளப்பிட்டு போயிடுவாங்க.
ஒருத்தர் நடிக்கிறாரு, நல்லா நடிக்கிறார் அப்படின்னா சுக்கிரன் தான். ம். புதனும் சுக்கிரன் இருந்தாலே தலை சிறந்த நடிகர்கள். புதனும் சுக்கிரனும் இருந்தாங்க. ஆக்டிங்கெல்லாம் சுக்கிரன் ரொம்ப முக்கியம். சுக்கிரன் கெட்டு போச்சுன்னு ஆக்ட் பண்ண முடியாது. சுக்கிரன் கெடலை அப்படின்னா உட்கார்ந்த இடத்துல ஒரு ஒரு அழுகை சீன் வருதுன்னா அவங்க கண்ணில இருந்து கட 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 கடன்னு தண்ணி வரும். அந்த சுக்கிரனுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. சாமியாரா இருந்தாலும் கூட லக்ஸுரி சாமியாரா தான் இருப்பாங்க. ம். யார் இருக்காங்கன்னு தெரியுது இல்ல? தெரியுது ஐயா. சாமியாரா இருந்தா கூட லக்ஸுரி. லக்ஸுரி சாமியார் தான். அப்படிதான் சாமியார் தான். அப்படி அந்தல சாமியார். இப்ப ரமணர் மகரிஷி ஐயாவெல்லாம் இருந்தாங்கன்னா திருவண்ணாமலையில எவ்வளவு எளிமையா தவக்கோலத்துல இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். இப்போ லக்ஸுரியஸா இருக்காங்கன்னா அவங்க எப்படி எப்படி எல்லாம் இருக்காங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இதுக்கு சுக்கிரன் இருந்தா தான் முடியும். கேது சாமியாரு, சுக்கிரன் லக்ஸுரி. சுக்கிரனுக்கு கேது சேர்ந்தா லக்ஸுரியான சாமியார். மடங்கள் பிரம்மாண்டமா தான் இருக்கும். அழகா இருக்கும் அந்த இடமே. செடி பூச்செடிகள் எல்லாம் சுக்கிரன் தானே. அப்ப இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்ட 6, 15, 24 எல்லாம் பூச்செடிகளை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வெறுமனே 6ஆம் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த அழகு 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 தன்னை மெருகேற்றிக்கிட்டே இருப்பாங்க. 15ல இருந்தாங்கன்னு வைங்க, அங்க சூரியன், புதன், சுக்கிரன் 3 பேரும் வந்துடுறாங்க. அப்ப அறிவும் இருக்கும், ஆளுமையும் இருக்கும், நிதானமும் இருக்கும், புத்திசாலித்தனமும் இருக்கும், அதோட சேர்ந்து அழகும் இருக்கும். இப்ப 24ல இருந்தாங்கன்னா சந்திரன், ராகு, சுக்கிரன் இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுட் ஹேபிட்னால, உணவு பழக்க வழக்கத்தால உடம்புக்கு எடுத்துக்குவாங்க. கோபம் அதிகமா வரும், மன அழுத்தம் அதிகமா இருக்கும், வாகனங்கள் வீடு மேல அலாதி பிரியமா இருப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டு, லாட்ரி மோகம் இவங்க கிட்ட நிறைய இருக்கும். திடீர் அதிர்ஷ்டத்துல நம்ம ஏதாவது ஒரு பெரிய ஆள் ஆயிட மாட்டாமான்னு நம்புவாங்க. இப்படி எல்லாம் இவங்க கிட்ட இருக்கும். நல்ல அலங்காரமான பெண் தெய்வங்கள் இவங்க கும்பிட வாழ்க்கையில முன்னேற்றம். அலங்காரமா இருக்கணும் பெண். சும்மா காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி போனாலே அலங்காரத்துல வந்து இப்ப பட்டை கிளப்பிட்டாங்க. இப்ப கோயம்புத்தூர்ல எடுத்துட்டீங்கன்னா சாரதாம்பாள் நல்ல அலங்காரமா இருப்பாங்க ரேஸ் கோர்ஸ்ல. அப்ப அலங்காரமான அம்மன் எல்லாமே சுக்கிரன் தான். நீங்க சுக்கிர ஆதிக்கம் 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதியில பிறந்தாலே நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் நிறைய பூ, நிறைய மாலைகள், பன்னீர், சந்தனம், ஜவ்வாது, அரகஜா, புனுகு இப்படி வாசனை திரவியங்களா வாங்கிட்டு போய் பாருங்க. உங்க லைஃப் மேன்மை பெறும். அபிஷேகத்துக்கு இந்த வாசனை திரவியங்களை கொடுத்து அபிஷேகம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கை மேம்பெறும். லேசா கொஞ்சம் ஜவ்வாது எடுத்து இப்படி கையில தேய்ச்சிட்டு அப்படி பண்ணிட்டு போங்க. உங்ககிட்ட அந்த வாசனை இருக்க சுக்கிரன் வந்து உங்களுக்கு பலம் பெற்றுக்கிட்டே இருப்பார். சுக்கிரன் உங்களுக்கு வந்து, ஆனா சுக்கிரன் தான் வந்து செல்வம் சார். நீங்க நல்லா தூங்கணும், நல்ல கார்ல போகணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல ட்ரெஸ் பண்ணணும், நல்ல 4 பேர் மதிக்கிற மாதிரி இருக்கணும். உங்களை பார்த்தா கிராஸ் பண்ணும்போது கூட அப்படி 2 நிமிஷம் அப்படி பார்த்துட்டு போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வாசனை திரவியங்கள் தெய்வங்களுக்கு சமர்ப்பிப்பதன் வாயிலாக அந்த வசியத்தை உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியும். அந்த சுக்கிரனுக்கு அவ்வளவு. அதனாலதான் நான் பணப்பெட்டி, பணம் வைக்கிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே கிளைண்ட்டுகளுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். என் நண்பர்களுக்கு லேசா அந்த இது வந்து அக்தர் போட்டு அந்த இடத்துல பணம் வைக்கிற இடத்துல ஒரு வாசனை திரவியத்தோடவே இருக்கட்டும். அது ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். அது இருந்தா தான் அந்த இடத்துக்கு வரும். அது வந்து அவ்வளவு ஒரு இதுங்க. அந்த ஈர்ப்புக்கு வந்து அவ்வளவு ஒரு பவர். இப்ப வெங்கடாச்சலபதி போய் பாத்தீங்கன்னா நல்ல அலங்காரமா இருக்கும். அதெல்லாம் பியூர் சுக்கிரன். அவ்வளவு கோல்டு போட்டுட்டு அவ்வளவு அலங்காரமா இருப்பாரு. பார்த்தாலே என்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கும். திருப்பதியில இதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஒரு ஏன் அலங்கார பூஜை அபிஷேகம் முடிஞ்சிடும், ஸ்கிரீன் போட்டு அலங்காரம் பண்ணுவாங்க. ஒருத்தர் கிளம்புறம் பாரு கோயில்ல, உடனே நண்பர் சொல்லுவார், இருப்பா வந்ததே வந்துட்டோம், அலங்கார பூஜை பார்த்துட்டு போயிடலாம் பாரு. எப்படி அலங்காரம்? ஏன் அலங்கார பூஜை? வாழ்க்கையே செழுமையா மாறிடு சார். வாழ்க்கையே செழுமையா மாறிடுங்க. அந்த அலங்கார பூஜை அதனாலதான் பார்க்க சொல்றோம். அந்த அபிஷேகங்களை எல்லாம் பார்த்துட்டு இங்க பாருங்க, மேல குளிக்கிறோம், உடம்பு சுத்தமாகும். அபிஷேகத்தை பார்த்தா மனசு சுத்தமாகும். இந்த இறைவனுக்கு செய்யற அபிஷேகத்தை பார்த்தா மனசு சுத்தமாகும். அடுத்தவங்களை கெடுக்கிற எண்ணம் நமக்கு கண்டிப்பா வராது. அப்போ அந்த அபிஷேகத்தை பார்க்கறதனோட நோக்கம் நமக்கு நோய் தீருங்கிறாங்க, மன அமைதியாங்கிறாங்க, கர்ம வினைகள் தீருங்கிறாங்க. விபூதி அபிஷேகம் எல்லாம் பார்த்துட்டோம்னாலே நம்ம பூர்வ ஜென்ம கர்மாவே தீர்ந்துருங்கிறாங்க. இந்த விபூதி அபிஷேகத்துக்கெல்லாம்
அப்படியான ஒரு காசியில விபூதி அபிஷேகம் தானே, அந்த சிவனுக்கு பண்ற அபிஷேகம் விபூதி தானே. அப்படியான அபிஷேகம் எல்லாம் நிறைய இருக்கு. சும்மா அந்த துணியில கட்டி அப்படி அடிப்பாங்க சிவன். அந்த விபூதி படப்பட அந்த சிவன் அப்படியே ஒரு சாந்த ஒரு பரவச நிலையில் இருப்பாராம். அப்படியெல்லாம் இருக்கு. அப்படி நீங்க ஒரு அலங்கார பூஜை பார்த்துட்டு, அலங்கார வடிவத்துல ஒரு அம்மனை பார்த்துட்டு, அதுக்கு தான் புடவை சாத்துங்க. அந்த அம்மன் அழகா இருக்கிறதுக்கு நீங்க கொடுக்குற புடவை ஒரு காரணம். அலங்கோலமாக இருக்கின்ற வாழ்க்கையை அலங்காரத்தை பார்ப்பதன் மூலியமாக நீங்களும் அலங்காரத்தோடு வாழ்வதை தெய்வம் உணர்த்துகிறது. அப்படின்னா எந்த மாற்றமும் இல்லை. அதனாலதான் அபிஷேகம் எல்லாம் முடிச்ச உடனே அலங்கார பூஜை பார்த்துட்டு வாங்க, தீபாராதனை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்ற காரணமே அதுதான். அதனாலதான் கல்யாண காலகட்டங்கள்ல பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு சேலை ஏன் கொடுக்குறோம் தெரியுங்களா? அந்த பட்டோட இதே சுக்கிரனோட ஆதிக்கம் தான். பட்டு சுக்கிரன், அது 1000 புழுக்களோட தவம். இந்த பட்டு புழுவில் இருந்தான் எடுக்கிறேன், 1000 புழுவினுடைய தவம் அது. அப்ப அது போட்டுட்டு நம்ம உட்காரும் போது மனசு பீஸ்ஃபுல்லா இருக்கும். கெட்ட கர்மா, கெட்ட நிகழ்வுகள் பக்கத்திலே வராது. அதனாலதான் காஸ்ட்லியா பட்டு வேட்டி பட்டு சேலை எடுக்கிறோம். அப்படி பண்ணும்போது உங்களுடைய பேட் கர்மா அன்னைக்கு அங்கிருந்து வெளியேற்றப்படுது. என்ன கிரகதோஷம் இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க பாதுகாக்கப்படுறீங்கிறதா இது. அதனாலதான் யாராவது சீட்ல உட்கார்ந்து இருந்தா கூட ஒரு பட்டு விரிப்பு போட்டு உட்கார்ந்துக்குங்க, அதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை செய்யும் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட்டுக்கு அவ்வளவு. அதனாலதான் ஸ்ரீரங்கம் யாராவது போனாங்கன்னா சுக்கிரதசை நடக்கும்போது பெருமாளுக்கு வெண்பட்டு சாத்திட்டு வாங்கன்னு சொல்றேன். கஞ்சனூர் போனாங்கன்னா வெண்பட்டு சாத்திட்டு வாங்க, சிவபெருமான் இருப்பாருங்க அக்னிபுரீஸ்வரர், அவருக்கு வெண்பட்டு சாத்திட்டு வாங்கன்னு சொல்லுவார். அப்ப இவ்வளவு இருக்கு சார், பட்டுலயே இவ்வளவு இருக்கு சார். யாராவது பட்டுன்னு பேர் இருந்தாலும் சுக்கிரன் தான், பட்டுன்னு பேசிடுவதாலும் சுக்கிரன் தான். 6ஆம் தேதி இல்லையா? அப்ப இவங்களுக்கு தன்மானம், மரியாதை, அந்த யோக பாக்கியங்கள் எல்லாம் ரொம்ப அதிகம். ஒரு விஷயத்தை செய்யணும்னா எளிமையா செய்ய தெரியாது. சாப்பாடே போட்டாலும் 10 வகையான சாப்பாடு போடுவாங்க. இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம். சிம்பிளா இருக்க மாட்டாங்க. ஒரு பிராமணரே இவங்களுக்கு ஹோமம் பண்றாங்க, பூஜை பண்றாங்கன்னா ஒரு 6 பேர் 10 பேர் வந்தா தான் திருப்தியா இருக்கு. இப்ப ஒரு காரே வாங்குறாங்கன்னா நமக்கு மட்டும் வாங்க மாட்டாங்க. சித்தி பங்க வரட்டும், பெரியப்பா பையன் வரட்டும், அத்தை மகன் வரட்டும், எல்லாரும் ஒன்னா போகணும்னு கார் வாங்குவாங்க. இப்படி சமுதாயத்தோடு, உறவுகளோடு எல்லாரும் இந்த பிறவியில இந்த ஒரு தடவை பிறந்துட்டோம், எல்லாரும் நமக்கு வேணும்னு நினைச்சு வாழ்ற வாழ்க்கைய இந்த 6ஆம் தேதிக்காரங்க வாழ்வாங்க. அவங்க கிட்ட நம்ம நல்லபடியா நடந்துக்கிற வரைக்கும் அவங்க நமக்கு எல்லாமே பக்கபலமா இருப்பாங்க, உறுதுணையா இருப்பாங்க. அந்த 6ஆம் தேதிக்காரங்க ஒரு விசேஷத்துக்கு வந்தாலே அந்த இடம் கலகலப்பா இருக்கும். அந்த இடத்த மெருகேற்றிடுவாங்க, லக்ஸுரியா பண்ணிடுவாங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, இவங்களோட உணவு பழக்க வழக்கத்தால சுகர், கிட்னி தொந்தரவு, கிட்னி ஸ்டோனு, வயிறு உபத்திரவம், ட்ரை ஸ்கின்னு, தைராய்டு பிரச்சனை, கண் மங்கலாகிறது, தலைமுடி உதிர்வு, கழிவுகள் வெளியேறதுல பிரச்சனை, பால்பட்டேஷன், இருதய படபடப்பு இத்தனை வரும். இந்த சுக்கிரன் மட்டும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இதெல்லாம் வந்துடும். ஹார்மோன்ஸுக்கு அதிகாரமே சுக்கிரன் தான். ஹார்மோன்ஸ் கெட்டு போச்சுன்னு வைங்க, உங்களுக்கு பெரிய தொந்தரவாயிரும். டாக்டர் கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அப்ப நீங்க மன அமைதிக்கு சுக்கிரனோட ஆளுமையில நீங்க பிறந்தாலே உங்களுக்கு யோகா, தவம், தியானம், எக்ஸசைஸ், வாக்கிங் 40 வயசு வரைக்கும் வெளுத்து கட்டலாம். அதுக்கு மேல உங்களுக்கு வியாதியை அவர் கொடுக்கறதுக்கு தயாராகிடுவார். ஏன்னா நல்ல விரும்பி ரசிச்சு சாப்பிட்டு உடம்பு பூரா பிரச்சனையா மாறி அப்படிங்கிறதா உண்மை. அப்ப உணவு பழக்க வழக்கத்தால இவங்க தன்னை சரிப்படுத்திக்கல அப்படின்னா ஃபியூச்சர்ல பெரிய பெரிய வியாதிகளை சந்திக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு 6ஆம் தேதிக்காரங்க அருமையும் பெருமையும் நிறைந்த எண்களில் பிறந்தவர்கள்லாம் எந்த மாற்றமும் இல்லை. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கங்க.